ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜிம்முக்கு ஒரு சாட் பார்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே தேவம் இவங்கிட்ட இதுக்கு பேசிகிட்ருக்கா போடு, டைம் ஆகுது. டேய் ரிப்போர்ட்டர்னா நீ பெரிய இவனோ சீக்ரெட்டாக எங்களை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கியா? தேவம் சிவன் உங்கள் 2 பேரையும் பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் பிஸ்னஸ் மேலாம் கிடையாது, நீங்கள் 2 பேரும் மாஃபியா தானே கண்டுபிடிச்சிட்ட போல. பட் என்ன பண்ண, அவ்வளோதான். இதை வெளியே சொல்ல நீ ஒரு எடுக்க மாட்டேன். தேவம் இவன்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்கா? சீக்கிரம் போடுறா, எனக்கு டைம் ஆகுது. ஜிமன் உனக்கு தெரியாதுடா, இவன் யார் ஆள் தெரியுமா? யார் ஆள்? ரொம்ப ஸ்பெஷல்டா. என் மாமனார் அனுப்பியிருக்காரு என்னை பற்றின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு. அப்படியா? ஆமாடா, எனக்கு நேற்று தான் தெரியும். அதான் இன்றைக்கே முடிச்சிடலான்னு தூக்கிட்டு வந்துட்டேன். ஓ டேய், உன்னை டிஏஜி தான் அனுப்புனானா? அது சாருக்கு தெரியும். நீங்களாம் மாஃபியானா? அவருக்கு தெரியும் தான் எங்களுக்கு தெரியுமே. உனக்கு தான் நாங்கள் யாருன்னு தெரில. தப்பான இடத்துக்கு வந்துட்டேன். உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இனி உன்ன மாதிரி எவனும் அங்கே வரமாட்டான். நீ பீஸ்ஃபுல்லாக செத்துரு. தேவம் சீக்கிரம்டா, அவனுக்கு அடுத்த வேலை இருக்குது. அதான் அவனை போடுறதுல ரொம்ப அவசரமாக இருக்கான். ஆனால் உனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. எங்களை பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வச்சுருக்க, அதை யார்கிட்டலாம் ஷேர் பண்ணியிருக்க, அதெல்லாம் பற்றி சொன்னோன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். தேவம் என்னடா இழுத்துட்ருக்க, டக்குன்னு முடிப்பியா? இருடா. எனக்கு டைம் ஆச்சு. சரி நீ என்னை முடிச்சிரு, நான் போகிறேன். டேய் ஜிமன் பாய்டா, பார்க்கலாம். ஜிமன் அங்கேருந்து காரை எடுத்துகிட்டு ஒரு இடத்துல அவன் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு இறங்கி வேகமாக நடந்து ஒரு ப்ளே ஸ்கூலுக்குள்ளே போனோம். ஏய் என்ன இங்கே நின்றுட்டுருக்க? யார் தேடிட்டுருக்க? ஜிமனை தாண்டி. ஜிமன் இந்நேரத்துக்கு வந்திருப்பாங்க, இன்னும் வரல. அதான் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிளம்பிட்டுருக்காங்க. அவங்களுக்கு பேக்கெல்லாம் கரெக்டாக எடுத்து கொடுக்கணும். வா. ஏய் நீ போய் பாரு, நான் ஜிமன் வந்ததும் ஜிமனை பார்த்துட்டு வரேன். வா ஒயின். ஃபியூ செகண்ட்ஸ்லேயே குழந்தைங்களாம் வெளியே வர ஆரம்பித்தாங்க. குழந்தைங்க பின்னாடியே ஒயின் வந்துட்டு இருந்தா. ஜிமன் வேகமாக ஓடி வந்து அப்படியே நீல் டவுன் பண்ணிவிட்டு, என்னாச்சு பேபி, ஏன் கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்கு? அழுதியா? ஆமாம் பேபி, நான் சொன்னேன்ல அந்த யூகேஜியில் படிக்கிற ஜெனி, அவளுக்கு என்ன? அவ என்ன இன்றைக்கும் கொட்டிட்டா, இங்கே கொட்டிட்டா, வலிக்குது, ரொம்ப வலிக்குது பேபி. கொட்டிட்டாளா? நீ சும்மா வந்தா? அவள் பெருசாக இருக்கா பேபி, அவள் ஈஸியான கொட்டிட்டா. எனக்கு அவள் மண்டை எட்டலாம், அதனால நான் கொட்டலாம், அழுதுகிட்டே இருந்துட்டேன். டேய் ஆம்பளை பையன் வந்துட்டு அழுதுகிட்டே இருந்துட்டேன்னு சொல்கிறேன். உங்கள் அப்பா ஒரு மாஃபியா, ஆனால் நீ எப்படி இருக்க பாரு. வலிக்குது பேபி. சரிப்பா. ஹலோ ஹலோ, என்ன சார் நீங்கள் மிஸ்ஸா? ஆமாம் சார், நான் தான் எல்கேஜிக்கும் யூகேஜிக்கும் இப்போ டீச்சராக இருக்கேன். ரொம்ப பெரிய வேலை தான். நீ என்னவோ இருந்துட்டு போ. ஜெனி எங்க? ஜெனி ஜெனி அதோ அந்த வரல, அவதான் ஜெனி. ஜிமன் வேகமாக ஜெனிக்கிட்ட போயிட்டு அவனை கீழே இருக்கிட்டு, ஏய் நீ தான் ஜெனியா? ஆமாம் அங்கிள், நான் தான் ஜெனி. என்ன வேணும்? இவனை கொட்டினியா? அது ஆமாம் அங்கிள், நான் தான் கொட்டினேன். கொட்டினியா? என்ன தைரியம் தான் அவன் மேலே கை வைப்பா? அங்கிள். ஏய் பொண்ணுண்ணா, உனக்கு 2 கொம்பு வலிச்சிருக்கா? ஆம்பளை பையனை கை நீட்டி அடிச்சிருக்கா? அங்கிள் அடிச்சுனா மண்டை அந்த பக்கம் போயிடும். இன்னொரு தடவை அவன் மேலே கை வச்சா அவ்வளோதான் பார்த்துக்கோ. அங்கிள் சொல்கிறது புரியுதுல? புரியுது. அவன்கிட்ட சாரி சொல்லு. சாரி. பரவாயில்ல. டேய் உங்கள் ஒப்பனை மாதிரி வலியாத, அவளை கொட்டு. பேபி எதுக்கு? அதான் சாரி சொல்லிட்டாளு. ஆமாம் பெரிய மனுஷனுக்கு கொட்டுறா. இல்லை பேபி ஃபேனா. கொட்டுன்னு சொன்னேன். உனக்கு கொட்டினால உனக்கு வலிச்சிச்சுல, கொட்டு. ஜெனி சாரி, நான் கொட்டலன்னா பேபி திட்டுவோம், கொட்டிடுறேன். சாரி. ஏய் நீ சாரி கேட்ட போதும் வாடா. ஏ ஜெனி, இன்னொரு தடவை அவன் மேலே கை வச்சா அவ்வளோதான், உனக்கு வலிக்குதுல, அது மாதிரி தான் அவனுக்கும் வலிக்கும். யூகேஜி படிக்கிற அவனோட பெரிய பொண்ணு தானே நீ, அவன் மேலே கை வச்சிருக்கா? இன்னொரு தடவை அவனை அடிச்சு பாரு, அடுத்து அவன் கொட்ட மாட்டான், நான் தான் கொட்டுவேன். அங்கிள் நீ வாடா. பேபி ஏன் பேபி எப்படி பண்ணுற? வாயை மட்டும் வாடா.
பேபி. ஹலோ ஹலோ சார், என்ன பண்ணுறீங்க? என்ன சார்? அவ சின்ன பொண்ணு, அவளை இப்படி மிரட்டுறீங்க? சின்ன பொண்ணா? அவளோட சின்ன பையன் அடிக்கலாமா? ஆனால் சின்ன பசங்க தானே சார், இதில் என்ன இருக்குது? ஹலோ, நீங்கள் டீச்சராக இருந்து அந்த பொண்ணுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கணும் சின்ன பசங்களை அடிக்கக்கூடாதுன்னு. நீங்கள் சொல்லிக் கொடுக்கல, அதான் நான் சொல்லிக் கொடுத்துட்டு போகிறேன். அது குழந்தைகிட்ட கொஞ்சம் சாஃப்டாக சொல்லிக் கொடுக்கலாம்ல? ஏன் இப்படி கத்துறீங்க? எதுக்கு கொட்டலாம் சொல்லி? சாஃப்டாக சொன்னால் மண்டையில் ஏறாது. மிரட்டி சொல்லி கொட்டிட்டு வந்தாதான் அடுத்து அவனை பார்க்கும்போது அவனை தொடக்கூடாதுன்னு தோணும். பட போகலாம். சிச்சிமேன். ஏய், என்ன பேர் சொல்லி கூப்பிட்றேன்? என்ன சார்னு கூப்பிடுன்னு சொல்லியிருக்கேன்ல. சிமன், உங்கள் பேர் சிமன் தானே? சிமன்னு கூப்பிட்டா என்ன தப்பு? ஏய், உங்ககிட்ட சொல்லிட்டேன் எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு. எனக்கு நீ தேவையில்லாமல் நான் ட்ரை பண்ணாத. சிமன், திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். என்ன உனக்கும் புரியுற மாதிரி சொன்னால் தான் புரியுமா? சிமன், நான் என்ன உன்னை பேபினா கூப்பிட்டேன்? சிமன் தானே கூப்பிட்றேன். வாட்? அது அது அவன் உன்னை பேபின்னு கூப்பிட்றேன்ல, அப்படியே கூப்பிட்டேன். சிமன் தானே கூப்பிட்டேன். இன்னைக்கு நம்ம கூப்பிட்டு போ. ஏய், பாடா போலாம். சிமன், நாளை கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. பாடா. என்னடி கண்டுக்கவே இல்லையா அவனை? நான் சொல்லிட்டேன்டி, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் படிப்போமெல்லாம் கேட்டுட்டேன். கண்டுக்கவே மாட்டோம். சரி விடு, எங்கே போயிட போகிறான்? என்னடி சாதாரணமாக சொல்கிறான்? அவன் எப்படி இருக்கான்னு பார்த்தல, எப்போ எந்த பொண்ணோட வருவானோன்னு பயமாக இருக்குது. ஏதாவது பண்ணி அவன் மனசுக்குள்ளே போயிடலான்னு பார்த்தல சின்ன குழந்தைன்னு கூட பார்க்க மாட்டான். எப்படி திட்டிட்டு போகிறான்னு, அப்போ என்னெல்லாம் எப்படி நடத்துவான்? கஷ்டம் தாண்டி. பேபி. என்ன பேபி? உனக்கும் ஒயினுக்கும் என்ன என்ன? இல்லை, நீயும் ஒயினும் அடிக்கடி பேசிக்கிறீங்க. நான் பேசினேண்ணா? இல்லை, ஆனால் ஒயினொன்று பார்த்தாலே சிரிக்கிறா. ஏய், அவன் உனக்கு மேம் தானே? அதெல்லாம் ஸ்கூலில் மட்டும்தான். சொல்லு, என்ன ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? டீ, என்னடா பேசுகிற? உன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பேசு. அதெல்லாம் விடு, சொல்லு. அப்படி தானா? டீ பேபி, நீ அவளுக்கு ஓகே சொல்லிடு. நீ மட்டும் அவளுக்கு ஓகே சொல்லிட்டேன்னு நினச்சிக்கோவேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது ஸ்கூலில். ஜெனி திட்டுறதுக்கு நீ இவ்வளோ தூரம் வர வேணாம், அவளே எனக்காக பேசிடுவா. நீ ரொம்ப கெட்டு போயிருக்கடா. போய் கொட்டுடான்னு சொன்னான். பொண்ணு பாவனு அப்படியே உங்கள் அப்பா மாதிரியே வந்துட்டா. இருந்தாலும் பேபி, நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது, பாவம் தான். ஜெனி சின்ன பொண்ணு. உனக்கு மேலே இருக்கா மண்டை எட்டலான்னு சொன்னேன். இருந்தாலும் உனக்காக சின்ன பொண்ணுல, நீ திட்டிருக்கக்கூடாது. உனக்காக போய் பேசினேன்ல, எனக்கு தேவைதான். அப்படியே ஜிமன் அவனையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தோம். டேடி. பாடா. என்ன இவ்வளோ லேட்? அது ஒன்றும் இல்லை டேடி, ஸ்கூலில் ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையா? ஜிமன் என்னடா? டேடி, பிரச்சனை பண்ணதே பேபி தான். என்னடா பண்ண? அது கிண்டர் கார்டனில் போய். ஏய், நான் ஒன்றும் பண்ணலடா. பேபி, நீ போய் சாப்பிடு. என்ன ஜிமன், என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மா, உனக்கு தெரியுமா எங்கள் ஸ்கூலில்? பேபி, நீ போய் சாப்பிடுன்னு சொன்னேன். ஏன் பேபி, இது சொல்ல வேணாமா? நீ ஒன்றும் சொல்ல வேணாடா, போய் சாப்பிடு. என்ன ஜிமன் சீக்கிரட்டாக பேசிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை. சே, நீ இவனை கூப்பிட்டு போய் எனக்கு சாப்பாடு கொடு. சே, எனக்கு காஃபி. கொண்டு வரேன். படா, சாப்பிட்லாம். அம்மா, இன்னைக்கு ஸ்கூலில் என்ன நடந்துச்சு தெரியுமா? பேபி. சொல்ல மாட்டேன் பேபி. சரி, வா சாப்பிட்லாம். என்னடா என்னாச்சு? அதை விடுதியா, நீ சொல்லு, என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? அவனை முடிச்சிட்டல? முடிச்சிட்டேன். நிஜமா தானே? நிஜமா தான்டா, முடிச்சிட்டேன். அவன் சைட்லேருந்து பெருசாக அந்த சீக்கிரட்டும் வெளியே போகல. நம்ம பார்த்துக்கலாம். சரிடா. அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. நைட் ஜிம்மினோட ரூமில். இந்தாடா. பேபி, எதுக்கு தினம் காட்டணும் காதில் வச்சு தூங்கிட்டு இருக்கோம்? ரொம்ப காத்தடிக்குதுல்ல, அதான். காதில் வச்சுக்கிறியா? சரி, ஓகே. பேபி. என்னடா? அப்பா அம்மா கூட தூங்குறாங்க, நீ எதுக்கு என் கூட தூங்குற? நீ தனியாக தூங்குவல, அதான் உன் கூட தூங்குறேன். உன் கூட இந்த கேர்ள்ஸை தூங்க வரமாட்டாங்களா? என்னடா பேசுகிறேன்? படுத்தூங்கு. இல்லை,
நீ தூங்கும்போது அவங்க உனக்கு கம்பெனி கொடுப்பாங்கல்ல? ம், ஒரு கம்பெனி வேணாம், அதான் நீ தரல, போதும் தூங்கு. பேபி, டேய் அது எதுக்குடா எடுத்துகிட்டே இருக்க? காரில் வச்சுட்டு தூங்குடா. பேபி, என்னடா டைம் ஆச்சுடா, அவன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தூங்கிடுவோமா? இதை காரில் வச்சுக்கோயேன். பேபி பேபி, எனக்கு ஒயினை பிடிச்சிருக்கு. ம், உனக்கா? எனக்கு ஒயினை பிடிச்சிருக்கு. நீ வேணா ஒயினை ஒரு ரூம்மேட் வச்சுக்கிறியா? டேய் என்ன பேசிகிட்டு இருக்க? பேபி நிச்சயமாக தான் சொல்கிறேன், ஒயின் உனக்கு கம்பெனி கொடுப்பா, அவ்வளோ கூட வச்சுக்கிறியா? எனக்கு ஒரு கம்பெனி வேணும், தூங்கு. பேபி, ஏய் தூங்குடா. அப்படி டைம் ஸ்கிப் ஆச்சு. நெக்ஸ்ட் டே ஈவினிங். ஹலோ. என்னடா தேம், இங்கே டிராஃபிக்கில் நான் மாட்டிக்கிட்டேன்டா. நீ கொஞ்சம் ஸ்கூல் வர போய் அவனை கூட்டிகிட்டு மட்டும் வந்துடுறியா? டேய் நான் போனால் வரமாட்டேன்னு சொல்லுவான். பேபி எங்கேன்னு கேட்பான். புரியுதுடா, ஆனால் சிமன் வரதும் ப்ராப்ளமா? ஜஸ்ட் டிராஃபிக் தேவம், டிராஃபிக் மட்டும்தான், ரொம்ப பெரிய டிராஃபிக்காக இருக்குது. என்னால் இப்போ அங்கேருந்து அங்கே போயிட்டு அங்கேருந்து ஸ்கூலுக்கு போக முடியாது. டைம் ஆயிரும்டா, அவன் தனியாக வெயிட் பண்ணிகிட்ருப்பான். கொஞ்சம் சரிடா, நான் போய் பார்க்குறேன். இங்கே தானே வரேன்னு சொன்னானுங்க, இங்கே இன்னும் காணும். சின்னன் ஒரு மாலோட இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். சரி வரமாட்டானுங்க போல. சிம்மன் அங்கேருந்து கிளம்பும்போது வேறு வேறு டேபிளில் இருந்து ஒவ்வொருத்தராக எழுந்திரிச்சாங்க. சிம்மன் அங்கே ஏதோ தப்பாக இருக்குன்றதை நோட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வேகமாக மூவ் ஆனோம். சிம்மனை அங்கேருந்து சிலர் வேகமாக ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. சிம்மனை ரொம்ப வேகமாக அங்கேருந்து நடந்து போயிட்டு இருந்தோம். அப்போ என் ஆப்போசிட்லேருந்து வந்து சிம்மனோட கையை பிடிச்சிட்டு பக்கத்தில் இருந்த லிஃப்ட்குள்ளே கூப்பிட்டு போனான். ஏய் நீயா, நீ இங்கே என்ன பண்ணுற? ஸ்கூல் போகலையா நீ? ஸ்கூல் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸோடு வந்தேன். நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஜிமன்? அது சும்மா ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலான்னு வந்தேன். ஓ, உங்களை ஃபாலோ பண்ணி வந்ததெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸா? அது உனக்கு எதுக்கு? சும்மா கேட்டேன். அப்புறம் ஜிமன், கொஞ்சம் பாய மூடிட்டுருக்கியா? ஜிமன் நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. ஓ, இதுக்கு அவங்க எல்லாத்தையும் மாட்டிருக்கலாம். என்ன ஜிமன்? ஏய் உங்ககிட்ட நான் அன்றைக்கே தெளிவாக சொல்லிட்டேன், என்னை ட்ரை பண்ணாத. நான் அந்த டைப் கிடையாது. எனக்கு பொண்ணுங்க மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, புரியுதுல்ல? ஆனால் எனக்கு இருக்கேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிமன். என்ன தப்புன்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? வாயை மூடுறியா? நான் யாருன்னு தெரிஞ்சா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். நீங்கள் யார் பூச்சாண்டியா? ஏய் நீ நினைக்கிற மாதிரி நான் கிடையாது. நீ என்ன நினச்சிட்ருக்க? நான் ஏதோ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி தானே? நான் யார் தெரியுமா? யார் நீங்கள்? நான் ஒரு மாஃபியா. என்னால் ஒன்றும் கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது, புரியுதுல? மாஃபியாவா? அதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு ஒரு மாஃபியாவை கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு மாஃபியாவோட ஒய்ஃபாக இருக்கணும், அதான் ஆசை. ஏய் நீ என்ன பைத்தியமா? ஏன் ஜிமன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் மாஃபியானா என்ன? அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்களேன். ஓ, லவ்னு ஆரம்பிச்சு இப்போ கல்யாணத்தில் வந்து நிற்கிறேன். நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. ஜிமன் ஏய் தள்ளி நிலை ஃபஸ்ட்டு. ஏய் உங்களை தொடக்கூடாதா? ஆமாம் தொடக்கூடாது, தள்ளி நிலை. ஜிமன் ஏய் தள்ளன்னு சொல்கிறேன்ல. ஓகே ஓகே. ஜிமன் லிஃப்ட் ஓப்பன் பண்ணி ஒரு ஃப்ளோரில் இறங்கினா அங்கே ஜிமனை ஃபாலோ பண்ணுற ஆளுங்களாம் நின்றுட்டு இருந்தாங்க. ஜிமன் அதை நோட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் வரும்போது பையன் ஜிமனோட கை பிடிச்சிட்டு வா. ஏய் என்ன பண்ணுறான்? வா சொல்கிறேன். ஒயின் வேகமாக ஒரு ஷாப்புக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த ஷாப்போட ட்ரையல் ரூமில் போய் டோர் லாக் பண்ணான். ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க? எனக்கு தெரியும் ஜிமன் நீ மாஃபியான்னு. இப்போ நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவன் கூட எனக்கு தெரியும். நீ சேஃபாக இருக்கணும்ல, அதான். இங்கே யாரும் வரமாட்டாங்க. சரி சரி நீ வெளியேறு, நான் பார்த்துக்குறேன். அப்போல்லாம் வெளியே போக முடியாது. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன், நான் கூட தான் இருப்பேன். ஓ ஜிமன் அவனோட மொபைல் எடுத்து தேவுக்கு கால் பண்ணான். என்னாச்சு ஜிமன்? கால் ரீச் ஆகலாம். என் மொபைலில் கால் பண்ணுறியா?
சிக்னல் இல்லை. சே, என்னாச்சு ஜிமன்? ரொம்ப டென்ஷனாக இருக்கா? வெளியே இருக்கவங்க நம்மளை கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. நீ பயப்படாதா? டென்ஷனா? அது இல்லை. பின்ன அது எதுக்கு நான் உன்ட்ட சொல்லணும்? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். கால் பண்ணுமா? அதான் டென்ஷனாக இருக்கியா? பேபி வீட்டுக்கு போனான்னு தெரில. அப்புறம் ஜெயம்க்கு நான் சேஃபாக இருக்குன்னு தெரியணும். இல்லைன்னா டென்ஷன் ஆகிட்ருப்பான். ஜெயம் உன் பேபியோட டேடி தானே? அவங்க கூட ஒரு மாஃபியா இல்லை? ஏய், உனக்கு எப்படி தெரியும்? ஜெயம்க்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. உன் வீட்டில் யாரெல்லாம் இருக்கா எல்லாமே தெரியும். உன்னை லவ் பண்ணுறேன்ல, உன்னை பற்றி இதை கூட தெரிஞ்சு வச்சுருக்க மாட்டேனா? எப்படி தெரியும்னு கேட்டேன். ஏய், உண்மையை சொல்லு. நீ ரிப்போர்ட்டரா? யார் அனுப்புனாலும் எங்களை ஃபாலோ பண்ணுறேன்? ஜிமன், நான் யார் அனுப்புனாலும் இல்லை. அது நான் உன் பேபி தான் சொன்னோம். அவன் டேடும் மாஃபியா, நீயும் மாஃபியான்னு சொன்னோம். அவன்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் உன்னை பற்றி. ஓ, அவன் சொன்னானா? சரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, போகலாம். ஜிமன் இரு, நான் ஃபஸ்ட்டு போகிறேன். வெளியே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். பையன் வெளியே வந்து கொஞ்சம் நேரம் ஆயும். பையன் எதுவுமே சொல்லாமல் வெளியவே நின்றுட்டு இருந்தான். ஜிமன் என்னாச்சுன்னு வெளியே பார்க்கலான்னு வந்தான். ஜிமன், நம்ம கடைக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். நம்மளை உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓ ஷிட். ச்சே, ஜிமன் இப்போ எப்படி வெளியே போகிறது? என்கிட்ட கேட்குறேன். நான் கேட்டு நான் உன்ட்ட ஹெல்ப் பண்ணேன்னு தேவையில்லாமல். சே ஜிமன், இப்போ பயமாக இருக்கு. எப்படி இங்கேருந்து வெளியே போகிறது? சே ஜிமன், அங்கேருந்து வெளியே போக ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தோம். அவனோட கையெல்லாம் ஷிவராக ஆரம்பிச்சிது. ஜிமன் அவனை நோட் பண்ணிவிட்டு அவன்கிட்ட வந்துட்டு, என்ன மாஃபியாவாக இருந்தாலும் பரவாயில்ல, லவ் பண்ணுவேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். இப்போ கையில் நடுங்குது, என்னாச்சு? அது ஜிமன், இப்போ எப்படி வெளியே போகிறது ஜிமன்? எனக்கு பயமாக இருக்கே. ஏன், உன் அப்பா அம்மாலாம் தேடுவாங்களா? இல்லை, ஆனால் வெளியே போகணும்ல. உன் அப்பா அம்மா தேட மாட்டாங்களா என்ன? அது ஜிமன், எனக்கு யாரும் இல்லை, யாரும் என்ன தேட மாட்டாங்க. ஆனால் இங்கேருந்து வெளியே போகணும்ல. என்ன சொன்னா? அதான் ஜிமன், எனக்கு பேரண்ட்ஸ்லாம் இல்லை. ஓ ஓகே, வெயிட் பண்ணு, எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வரும் இல்லை. சே ஜிமன், ஐம் சாரி. அதெல்லாம் ஒன்று வேணும், நீங்கள் இரு. ஜிமனும் கொஞ்ச நேரம் அங்கேருந்து வெளியே போக ஏதாவது வழி இருக்கான்னு தேடி பார்த்துட்டு, வெளியே போக முடியாது. வெளியே இருந்து டோர் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் போக முடியும். ஜிமன், என்ன சொல்கிறீங்க? உங்ககிட்ட கன் இருக்குல்ல, அதை வச்சு? இங்கே எந்த லாக்கும் இல்லை, வெளியே தான் லாக் பண்ணிட்டு போயிருக்காங்க. வெளியே இருக்க பூட்டை இங்கேருந்து உடைக்க முடியாது. வெயிட் தான் பண்ணும், மார்னிங் தான் திறப்பாங்க. ஜிமன், நீங்கள் எனக்கு மேலே டென்ஷன் ஆகிறீங்க. உங்களை வீட்டில் யாரும் தேடுவாங்களா? ஆமாம். இப்போ என் ஃப்ரெண்ட் என்னை காணணும்னு தேடிட்டுருப்பான். பயங்கர டென்ஷனாக இருப்பான். அவனை என்னை தவிர யாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாது. எனக்கு ஒன்றும் இல்லைடா, நான் நல்லா இருக்கேன்னு சொன்னாதான் அவன் நிம்மதியாக இருப்பான். அவன்கிட்ட பேசணும். அவன் அதுக்கு மேலே பேபி. அவனுக்கு நல்ல தூக்கமே வராது. இப்போ எப்படி வெளியே போகிறதுன்னு வேறு தெரியல. சே ஜிமன், எனக்கு பயமாக இருக்கு. வெளியே போக முடியும்ல? ஏன், எதுக்கு பயமாக இருக்கு? உனக்கு யாரும் தேட மாட்டாங்க, அப்புறம் எதுக்கு உனக்கு பயமாக இருக்கு? அது நம்ம தனியாக இங்கே மாட்டிகிட்ருக்கோம். நான் உன்னை எதுவும் பண்ணிடுவேன்னு நினைக்கிறியா? அது எனக்கு அந்த ஐடியாலாம் இல்லை. நீ ஃபர்ஸ்ட்டு பயப்படாத, ஒன்றும் இல்லை. டோர் ஓப்பன் பண்ணுறவர் இங்கே தான் இருந்தானும். இது கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே வாட்டர் இருக்குது, ரெஸ்ட் ரூம் கூட இருக்குது. ஓகே தான், நான் தங்கிப்பேன். பேபி தான் எப்படி தூங்குவான்னு தெரியல. உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, அவன் போய் ஒரு ஓரமாக உட்காந்தா
சிம்மனும் கொஞ்ச நேரம் அங்கங்கே நடந்துட்டு அவனை ஒரு சைடு வந்து உட்காந்தான். சிம்மன், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஓ, இவ்வளோதான் ரியாக்ஷனா? சிம்மன், அது உங்கள் ஃப்ரெண்டு கூட மாஃபியா தானே? அவங்க கல்யாணம் பண்ணி குழந்தெல்லாம் பேத்திருக்காங்கல்ல, அவங்க ஹாப்பியாக இருக்காங்கல்ல. அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன பிரச்சனை? நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. சொன்னல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. அது எனக்கு நான் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் வாய முடிச்சு சும்மா இருக்கியா? ஓகே. அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே பையன் தூங்க ஆரம்பித்தா. சிம்மன் பையனை பார்த்துட்டு ஒரு கியூட்டான குட்டி ஸ்மைலோட அவனும் தூங்கினான். நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த டோரை ஓப்பன் பண்ணும்போது பையன் சிம்மனோட ஆமை ஹோல்ட் பண்ணி சிம்மனோட செஸ்ட்டில் சாஞ்சு நல்லா தூங்கிட்டு இருந்தான். அந்த டோரை ஓப்பன் பண்ணதும் அந்த கடைக்காரன் பையனையும் சிம்மனையும் ஃபோட்டோ எடுத்துட்டு, ஹலோ, என்ன பண்ணிட்டுருக்கீங்க இங்கே? ஏய், யாரா நீ? நான் இந்த கடையில் வேலை பார்க்குறவன். நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஓ, ஏய் 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 ஒயின் எந்திரி. சிம்மன் எந்திரி, கதை திறந்துட்டாங்க. ஏய், நான் கேட்டுட்ருக்கேன். ஏய், என்ன நைட் எங்கள் 2 பேரும் உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு போயிட்டீங்க. தப்பு உங்களோடது. இப்போ என்கிட்ட வந்து கத்திட்டுருக்கா? அது சார், இல்லை, நாங்கள் செக் பண்ணிட்டு தான். தலை, சிம்மன் இந்த மால்லேருந்து வேகமாக வெளியே போனோம். பையன் சிம்மன் பின்னாடி ஓடி வந்துட்டு இருந்தான். சிம்மன் திரும்பிட்டேன். அதான் அது ஒன்றும் இல்லை. ஓகே, எப்படி போவா? அது நான் போய்ப்பேன், என் ஸ்கூட்டியில் போயிடுவேன். ஓகே. சிம்மன் அவன் கார் எடுத்துகிட்டு வேகமாக அவனோட இடத்துக்கு போனான். சிம்மனோட கார் சவுண்ட் கேட்டதும் அவன் வேகமாக சிம்மன் கிட்டே வந்து சிம்மனை டைட்டாக ஹேக் பண்ணிவிட்டு, எங்கடா போனேன்? நைட்டில் ஒன்று தேடிட்டே இருந்தேன் தெரியுமா? உன் வண்டியை மாலில் பார்க் பண்ணியிருக்க, ஏதோ டிராஃபிக்கில் இருந்தேன்னு சொன்னேன். என்னடா பண்ணிகிட்டு இருந்தா? நீ 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 எங்கே இருக்குன்னே தெரியாமல் நைட்டு ஃபுல்லாக பொண்ணை தேடி அழிஞ்சிட்டு இருந்தேன்டா. என்னாச்சு சிம்மன்? எதுவும் பிரச்சனையா? என்ன? எனக்கு ஒன்றும் இல்லை. டேய், ஒன்றும் இல்லைன்றதை இன்ஃபார்ம் பண்ண மாட்டியா? டேய், ட்ரை பண்ணேன்டா, மொபைல் ரீச் ஆகலை. மாலில் ஒரு ஷாப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். மாட்டிக்கிட்டியா? ஆமாடா, கதவு திறக்க வேறு எதுவும் பண்ண முடியல. அதான் சும்மா அங்கே தூங்கி எஞ்சி வந்தேன். என்னடா இப்படி பதில் சொல்கிறேன்? நீ இல்லாமல் என்ன? நான் ஓகே தான், வா. டேய், என்ன விடு. பேபி எங்க? அவன் என்ன பண்ணுறான்? ஈவினிங் ஸ்கூல்லேருந்து கூட்டு வந்தியா? நைட்டு தூங்கினானா? இப்போ கேளுடா, அவனுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கனே தெரில. நீ இல்லாமல் இருக்கவே மாட்டான். ஸ்கூல் கூப்பிட்டு போனால் நீ எதுக்கு வந்தான்னு கேட்குறான். வீட்டுக்கு வந்ததுலேருந்து பேபி 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 தான். பேபி எப்போ வருவான், பேபி சாப்பிட்டானான்னு கேட்டுகிட்டே இருக்கான். பேபி தான் ஊட்டணும், பேபி தான் தூங்க வைக்கணும்னு படுத்து எடுத்துட்டான் தெரியுமா? நைட்டு தூங்கவே மாட்டேன்ட்டான். சேதான் பாவம், அவனை ஹேண்டில் பண்ண தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். நீ என்ன பண்ணிட்டு இருந்த? டேய், நான் உன்னை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன்டா. ஒரு நாள் அவனை சமாளிக்க முடியலையா? சிம்மன், ஃபர்ஸ்ட் நீ சொல்லு, எல்லாம் ஓகே தானா? டிராஃபிக்கில் தானே இருக்குன்னு சொன்னேன், எதுக்காக மால் போனேன்? ஒரு வேலையாக போயிருந்தேன்டா. ஆனால் அங்கே ஃபுல்லாக போலீஸ். அவங்க கையில் சிக்காமல் இருக்கணும் தான் ஒரு ஷாப்புக்குள்ளே போனேன். கடைசி அந்த ஷாப்புக்குள்ளே லாக் ஆகிட்டேன். சிம்மன், நீ ஓகே தானா? ப்ராப்ளம் எதுவும் இல்லைல்ல? இல்லைடா, நான் ஓகே தான். அவன் எங்கே? இப்போ தான் ஸ்கூலில் போய் விட்டுட்டு வரேன். வரவே மாட்டேன்றான். அவனை சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் நினச்சி தெரியுமா? சரி சரி, அதை விட சீக்கிரமா சரக்கெலாம் மாற்றிடலாம். இப்போ இப்போ தான் அந்த டிஜி நம்மளை நெருங்க எந்த இடமும் கொடுக்கக்கூடாதுடா. சீக்கிரம். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. ஈவினிங் சிம்மன் ஸ்கூலுக்கு வந்தான். என்னடா? சிம்மனை பார்த்ததும் தேவனோட பையன் ஓடி வந்து சிம்மனை ஹேக் பண்ணிவிட்டு, எங்கே பேபி போனா? உன்னை தேடிட்டே இருந்தேன். நைட் ஃபுல்லாக நீ வரவே இல்லை. எனக்கு பயமாக இருந்துச்சு தெரியுமா? பயமாக இருந்துச்சா? டேய், உன்னை தான் தர சொல்லியிருக்கேன், ஆம்பளை பையன் தைரியமாக இருக்கணும்னு. பேசாத, எதுக்கு நீ போன? நீக்கிட்ட சொல்லாம. ஒரு சின்ன விஷயமா போயிட்டேன்டா, ஆனால் வர முடியல. என்ன ஷாப்புக்குள்ளே வச்சு லாக் பண்ணிட்டாங்க. ஓ அப்படியா? உனக்கு பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியே உங்கள் அப்பன மாதிரி இருக்க. போலாமா? சிம்மன் அவனை தூக்கிட்டு நம்பும்போது
வைன் ஒரு ஓரமாக சோகமாக நின்றுட்டு இருந்தான். சிமன் வைனை பார்த்துட்டு அங்கேருந்து மூவ் ஆகலான்னு போகும்போது, பேபி. ம் என்னடா நீ வைனை பார்த்தியா? ம் தெரியல பேபி, இன்றைக்கி காலையில் வந்ததுலேருந்தே வைன் ரொம்ப சோகமாக இருக்கா. பாவம், என்னாச்சுன்னே தெரில, அழுதுகிட்டே இருக்கா. ம் எதுக்கு? ம் தெரியல, அழுதுகிட்டே இருந்தா. நான் கேட்டேன், ஆனால் எதுவும் சொல்லலை. அதெல்லாம் நமக்கு தேவையா? போலாமா? ஆனால் ஆனால் பாவம்ல. போகலாம் வாடா. சிம்மன் 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு அகைன் திரும்பி வைன்கிட்ட நடந்து வந்தான். என்னாச்சு பேபி, வைன்கிட்ட பேச போறியா? நீ தான் பாவம் சொல்கிறல, போய் என்னன்னு கேட்டுட்டு வருவோம். ஓய் சிம்மன், என்னாச்சு? அது சிம்மன். அது அது ஒன்றும் இல்லை சிம்மன். என்னாச்சு? சிம்மன் சிம்மன் அது ஏய் என்ன, எதுக்கு பலர? இல்லை சிம்மன், ஹாஸ்டல்ல இருந்து என்ன வெளியே போக சொல்லிட்டாங்க. எதுக்கு? ஒரு நைட் வராததுக்கா? அது அது வந்து சிம்மன், அந்த அந்த ஷாப்பில் நம்ம இருந்ததும் யாரோ ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க போல. அது அது வார்டன் வரைக்கும் போய் வார்டன் பார்த்துட்டு இதுக்கப்புறம் இந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன வெளியே போக சொல்லிட்டாங்க. எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டிருக்கேன், வேறு ஹாஸ்டல் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்கான். எனக்கு ஃப்ரைடே நாளைக்கும் நாளை கழிச்சும் ஹாஸ்டல் கிடைக்காதான். மண்டே பார்த்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்கான். அது வர ஏதாவது ஹோட்டலில் தங்கிக்கோன்னு சொன்னான். அதான் என்ன பண்ணன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இவ்வளோ தானா? நீங்கள் உங்கள் அப்பா வீட்டில் போய் தங்கிக்கோங்க, நாங்களே எங்கள் அப்பா வீட்டில் தான் தங்கியிருக்கோம். பேபி சும்மா சரி, அதான் ஹோட்டல் தங்கிக்க சொன்னாலும் பக்கத்தில் ஏதாவது நல்ல ஹோட்டலில் ரூம் எடுத்துக்கோ, அவ்வளோதானே? ஆமாம் அவ்வளோதான், நான் பார்த்துக்கிறேன். சிம்மன் அங்கேருந்து மூவ் ஆகும்போது அகைன் வைனை திரும்பி பார்த்துட்டு, வா. என்ன வான்னு சொன்னேன். எங்க? வந்து காரில் ஏறு. சிம்மன் வந்து காரில் ஏறுன்னு சொன்னேன், கேட்கலையா? ஒரு நிமிஷம், பேக் எடுத்துகிட்டு வரேன். சிம்மன் காரில் ஏறினதும், பேபி நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன், நீங்கள் இங்கே உட்காந்துக்கோங்க. டேய் எங்கடா போகிறோம், இங்கே வா. இல்லை பேபி, அப்பா ட்ரை பண்ணும்போது அம்மா தானே பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, கேட்டால் பெரியவங்க தான் பக்கத்தில் உட்காரணும்னு சொல்லுவாங்கல்ல. நீ இங்கே அவங்கள உட்கார வச்சுக்கோ, நான் பின்னாடி இருந்துக்கிறேன். வேறு இரு. உங்களுக்கு தெரிஞ்ச ஹோட்டல் எதுலையாவது தங்க வைக்க போகிறீங்களா? தேங்க்ஸ் ஜிமன், நான் கேட்காமல ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய் மட்டும் வரியா? பேபி எதனா சாங் போட்டு விடு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சும்மா இரு. பேபி அவங்க கை பிடிச்சிக்கோ, இல்லைன்னா அவங்கள ஷோல்டரில் சாய வச்சுக்கோ. டேய் சும்மா இருடா. என்ன பேபி, உனக்கு பெரியவங்களை எப்படி கூட்டு போகணுன்னு தெரியாதா? ஐயோ இதான் உன்னோட வந்ததுடா. சே டேய் சும்மா இருக்கியா என்ன? ஓகே. சிவன் காரை ட்ரைவ் பண்ணி அவனோட இடத்துல போய் நிப்பாட்டினான். இறங்கு. இங்கேயா? இறங்கு. இது எங்கள் வீடு தான், வா. சிமன் அது உள்ளவா. பேபி என்ன தூக்கிட்டு போ, வாடா. சிமன் அவள் பாட்டு உள்ளே போயிட்டு இருந்தான். பையனை என்ன பண்ணனே தெரியாமல் அவள் பேக்கையும் எடுத்துகிட்டு அப்படியே உள்ள நடந்து வந்தான். டேய் சிமன் என்னடா, அந்த மாலில் நீ மட்டும் இல்லையா, உன் கூட இன்னொரு, உனக்கு எப்படிடா தெரியும்? டேய் நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். என்னடா? அது ஒன்றும் இல்லைடா, அது வந்து ஹாய் சிமன், யார் அவங்க? ஜி தேவ், இவ
இவ பேர் ஒயின். ஒயினா? சரி, யார் இது? டேய், நீ ஃபோட்டோவில் பார்த்துன்னு சொன்னல? ஆமாடா. சிமன், என்னடா இதெல்லாம்? டேய், அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? ஏய், பேச மாட்டடா. ஜே சிமன், ஏய், அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இவ பேர் ஒயின். ஆமாம், எங்கள் பேர் ஒயின். இவங்க தான் என்னோட டீச்சர். டேய், இதுக்கு தான் தானே இவனை கூட்டு வரக்கு நீ போறியா? டேய் தேவம், அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைடா. என்ன பேச விட்டியா? ஏய், பார்த்தாலே தெரியுதுடா. ஒன்றா மாலில் இருந்தியா ஒரு நைட் ஃபுல்லாக? டேய் ஜே, இவங்க நேற்று தெரியாமல் என்னோட மாலில் லாக் ஆகிட்டாங்க. மார்னிங் அங்கே வேலை பார்க்குற பையன் எங்கள் 2 பேரும் சேர்த்து ஃபோட்டோ எடுத்து போட்டான். அதனால் இவள் ஹாஸ்டலில் இவளை சேர்த்துக்க மாட்டாங்க. வார்டன் வெளியே போக சொல்லிட்டாங்களாம். மண்டே தான் வேறு ஹாஸ்டல் கிடைக்குமா. அதனால் எங்கே போவேன்னு தெரியாமல் நின்றுட்டு இருந்தா. இவன் ரொம்ப ஃபீல் பண்ணான். பாவம், கடையிலேருந்து அழுதுகிட்டே இருக்கா அப்படிலாம் சொன்னான். அதனால தான் சரின்னு கூப்பிட்டு வந்தேன். அதனால தானே? டீ, அதனால தான். சரி, உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான் ஜிமன். இதில் என்ன இருக்குது? அவங்க இங்கே இருக்கட்டும். டீத்தியம் ஓகே தானே? ஓகே ஓகே, எனக்கு ஓகே தான். டீ, தேங்க்ஸ். உள்ள வாங்க, பயப்படாதீங்க. நாங்கள் யாரும் உங்களை எதுவும் பண்ணிட மாட்டோம். டேட், கண்ணா எடுத்துள்ள வச்சுருங்க. பையனுக்கு கண்ணுனா பயம். டீ, எப்படி வந்திருக்கான் பாரு. டீ, என்னடா? டேய், ஏதாவது பரவாயில்ல, அவகிட்ட நம்ம மாஃபியான்னு சொல்லி வச்சுருக்கோம். என்னடா சொல்கிறேன்? சரி, நீ இங்கே தங்கிக்கோ. உனக்கு என்ன வேணும்னாலும் நீ ஜெயிக்கிட்ட கேள். சரி, நான் பார்த்துக்கிறேன் ஜிமன். ஓகே. டேய், பார்த்துக்கோ. ஓகே பேபி. படம். டேய், என்னடா? யார் இது? அதான் சொன்னல. அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அவ கண்ணில் அப்படி தெரியலையே. உன்னை அப்படியே பார்த்துட்டே இருக்கா. நீ பேச பேச அவன் முகத்தில் ஸ்மைலாக வருது. என்னடா, எனக்கு தெரியாமல் எதுவும் வருதா என்ன? டேய், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எதுவும் மாலில் என்ன போலீஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னு சொன்னல. ஆமாம். இவளை தான் எனக்கு ஏற்கனவே தெரியும்ல. டேய், அவனை ஸ்கூலில் பிக்கப் பண்ண போவேன்ல, அப்போ தெரியும். என்ன யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு எனக்கு எதுவும் ப்ராப்ளம் நினச்சி ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் ஒரு ஷாப்புக்குள்ளே கூப்பிட்டு போனான். அங்கே டேய், அங்கே லாக் ஆகிட்டோம், அவ்வளோதான். ஓ, அவனுக்கு ஹெல்ப் பண்ணாளா? ஆமாடா. நம்ம மாஃபியானவளுக்கு தெரிஞ்சிருக்கு. உன்னை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா இல்லை? டேய், எவ்வளோதானா? டேய், நிஜமாவே அவ்வளோதான்டா. உன் பேச்சில் நீ எதையும் மறைக்கிறேன்னு நல்லா தெரியுதே. என்ன ஜிமன், என்ன நடக்குது? டேய், அவ்வளோதான். ஜஸ்ட் 2 days அவள் கிளம்பிடுவா. ஓகே தானே? ஓகே தான். வா. எங்கள் ஹாலில் உட்காந்து ஜே கூட பேசிகிட்டு இருந்தா. என்ன சொல்கிறீங்க ஜே, நீங்கள் லவ் மேரேஜா? ஆமாம். நம்பவே முடியல. தேம் மாஃபியா இல்லை? ஆமாம். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது. அப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் நோ தான் சொன்னேன். அப்புறம் என்னமோ நடந்து கடைசி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஓ, ஜிமன்? இல்லை, ஜிமனே கல்யாணம் பண்ணிக்கல. இல்லை, நான் நினச்சேன் மாஃபியா கல்யாணம் பண்ணியிருக்காங்க, குழந்தெல்லாம் பெற்றிருக்காங்கன்னு. ஆனால் நீங்கள் லவ் மேரேஜே பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஜிமனே கல்யாணம் பண்ணிக்கல. நாங்கள் சொல்ல தான் செய்கிறோம். ஜிமன் கேட்க மாட்டாங்க. எனக்கு கல்யாணம்லாம் வேணாம், அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்காக நீங்கள் அப்படியே விட்டுருவீங்களா? அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. அது என்ன ஜி, ஜிமனுக்கும் ஒய்ஃப் இருக்கணும்ல, ஜிமனுக்கும் குழந்தைங்களாம் வேணும்ல. நாங்களும் அதை பற்றி அடிக்கடி பேச தான் செய்கிறோம். ஆனால் ஜிமன் கேட்க மாட்டாங்களே. ஆமாம், நானும் சொல்ல தான் செய்கிறேன், கேட்க தான் மாட்டோம். அது ஜே, என்னத்தையும் எனக்கு ஒரு காஃபி. இரு, கொண்டு வரேன். என்ன உனக்கு இங்கே ஓகே தானே? ஓகே தான் சார். சரி, என் பையன் எப்படி? நல்ல பையனாக இருப்பானா? ரொம்ப சேட்டை பண்ணுவானா? உங்கள் பையன் அப்படியே ஜிமன் மாதிரி. ஏய், அது இல்லை, ரொம்ப க்யூட்
ரொம்ப ஹேண்ட்ஸம், ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல பையன். அவனுக்கு பிடிச்சவங்களுக்காக என்னென்னாலும் பண்ணுறான். அப்படி அப்படி சொல்ல வந்தேன். ஹே, நீ ஜிமினை பற்றி பேசுகிறியா இல்லை இவனை பற்றி பேசுகிறியா? அது இல்லை, நான் உங்கள் பையனை பற்றி தான் சொல்கிறேன். ஜிமன், என்னடா அவள் ஒன்று பார்க்குறான், நீ அவளை முறைக்கிற, என்னடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ஓ சரி சரி, ஓகே, நீங்கள் பேசிட்டுங்க, நான் வந்துடுறேன். அங்கேருந்து இருந்துச்சு. அப்படியே கிச்சனுக்கு போனோம். என்ன பண்ணுன்னே தெரியாமல் ஜிமனே பார்த்துட்டு இருந்தோம். என்ன? அது தண்ணி தண்ணி வேணும். எஞ்சி போய் குடிக்க தெரியாதா உனக்கு? கையில் வந்து கொடுக்கணுமா என்ன? அது நான் போய் குடிச்சுக்கிறேன். பேபி, எதுக்கு அவங்கள திட்டுறேன்? டேய், நான் என்னடா திட்டினேன்? நீ சாஃப்டாக பேசு பேபி. எதுக்கு இப்போ ஹார்ஷாகவே பேசுகிறேன் உங்ககிட்ட? சாஃப்டாக தானே பேசிடுறேன். நீ வெளியே போய் விளையாடுறியா? ஓகே. அவன் எந்திரிச்சு அங்கேருந்து போனதும் ஜிமன் திரும்பி ஒயினை பார்த்தான். ஒயின் கிச்சன் பக்கம் நடந்து போயிட்டு இருந்தான். ஜிமன் வேகமாக வந்து ஒயினோட கை பிடிச்சி இழுத்து ஒயினை அப்படியே வாலில் பின் பண்ணான். என்ன என்ன ஜிமன்? ஏய், எங்கே போகிறேன்? அது தண்ணி தண்ணி குடிக்க எதுக்கு கிச்சன் போகிறேன்? தண்ணி குடிக்க கிச்சன் தானே போவாங்க. போட்டலில் தண்ணி இல்லை. அது நீ கிச்சனில் போகணும். இல்லை ஜிமன், தண்ணி வேணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நானே தண்ணி எடுத்து தரேன். அது ஜிமன், விட்டு போதும் போதும். என்னடா பண்ணுறேன்? விட்டுட்டோம். கிச்சனுக்குள்ள தேமுஞ்சையும் பேசிகிட்டு இருக்க சவுண்ட், அவங்க கிஸ் பண்ணிக்கிற சவுண்ட்லாம் கேட்டுட்டு இருந்துச்சு. ஒயின் கண்ணெல்லாம் ஒயிடாகி ஜிமனே பார்த்துட்டு இருந்தான். ஜிமன் ரொம்ப எம்பாரசிங்காக என்ன பண்ணனே தெரியாமல் ஒயினோட வாயிலேருந்து கை மெதுவாக எடுத்தான். அது அது அவன் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் ஓவர் ரொமான்ஸ். அது கொஞ்சம் இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? ஏய், சிரிக்காதா. எதுக்கு சிரிக்கிறான்? அவன் ஒய்ஃபோட இதில் என்ன இருக்கு? எதுக்கு சிரிக்கிறான்? சிரிக்காதா. கிச்சனுக்குள்ளே இதான் நடக்கணும் உனக்கு தெரியுமா ஜிமன்? தெரியும். சிரிக்காதான்னு சொல்கிறேன், அவனுக்கு கேட்கும். ஜிமன், அந்த செகண்ட் ஜிமனோட பாடி என்னோட பாடி மேலே பட்டுச்சு. ஃப்ரீஸாக அப்படி நின்றுட்டு இருந்தான். சாரி சாரி சாரி. அதான் இங்கே நிற்காதா? நான் போகிறேன். அப்படி டைம் ஸ்கிப் ஆச்சு. ஒரு ½ அன் ஹவரில் மேபி இங்கே வெளியே விளையாடிட்டுருப்போம். ஓ சரி, நான் கூட இருக்கேன். ஒயின் அங்கேருந்து இருந்துச்சு. வேகமாக பால்கனி சைட் போயிட்டு இருந்தான். ஜிமன் அகைன் ஒயினோட கை பிடிச்சி எடுத்து, என்ன வாய் மூடு, எதுக்கு இங்கே வந்தா? அது நீ தானே சொன்ன வெளியே விளையாடிட்டு போன்னு. நான் சொன்னது வெளியே. இந்த பக்கம் எங்கே போகிறேன்? பால்கனிலேருந்து பார்த்தா தெரியும்ல, அதான். அது போதும். என்னடா பண்ணுறேன்? ஜிமன் இருக்காங்க, விட்டு தேவும். அவர் தானே, அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். ஐயோ, எத்தனை தடவை பண்ணுவேன்? விட்டு தேவும். என்னடி பெரிய கிஸ் தானே, ரொம்ப சின்னுங்கிறேன். சாரி சாரி ஜிமன். அது போ. சிரிக்காம போறியா? சரி. ஐயோ, உன்னோட ஏன் மனமோ போதும். வீட்டுக்கு கூட்டு வரதுக்கு முன்னாடி நான் யோசிச்சிருக்கணும். சே, அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. ஜிமன் அவன் போகிற இடத்தெல்லாம் போய் ஸ்டாப் பண்ணிகிட்டே இருந்தான். அங்கே வேணாம், இங்கே போ. ஆனால் ரெஸ்ட் ரூம் தானே சொன்னால் கேட்குறியா? இங்கே போறியா? ஓகே. ஐயோ